வணக்கம். குருவுரு ஜோதிடத்துக்கு தங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதுவரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நான் பதிவிட்ட பதிவுகளை பார்த்து அதற்கு கமெண்ட் செய்த நண்பர்களுக்கும் அந்த பதிவை முழுமையாக பார்த்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது 9ஆம் தேதி பிறந்தவருடைய பலனை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். 9ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்களது அறிவினால் அனைத்தையும் சாதித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பலமே அறிவுதான். அந்த அறிவை வைத்து அவர்கள் சாதித்துக் கொள்வார்கள். மிகவும் தந்திரமாக நடந்து வெற்றி பயணத்தை செல்வார்கள். மிகவும் தந்திரமாக இருப்பார்கள், வெற்றி அடைவார்கள். இவர்கள் நாட்டுக்காக, மொழிக்காக, சொந்த வாழ்வின் மேன்மைக்காக, பொது வாழ்வில் எந்த விஷயத்திற்காகவும் போராட தயங்க மாட்டார்கள். இவர்கள் எந்த விஷயத்திலும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று உணர்ச்சி மிக்கவர்கள். இவர்கள் எப்பயுமே சுதந்திரமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த பொது காரியங்கள், ட்ரஸ்ட்டு, இதெல்லாம் நடத்தக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த ரோட்டில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய வீடியோ பார்த்துருப்போம். நிறைய ஊனமுற்ற நபர்கள், மனநல பாதிக்கப்பட்ட நபர்கள், இவங்களெல்லாம் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் அவங்கள சுத்தம் செய்து அதுக்காக ஒரு சரியான இடம் தேர்வு செய்து அந்த இடத்தில் அவங்கள பாதுகாப்பாக வச்சு அவங்களுக்கு உணவு உடையெல்லாம் கொடுத்து பராமரித்து வரக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தான் அதிகப்படியாக அந்த சேவைகளை மனதார செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சரிங்க. எந்த விஷயத்திலும் எவரும் இவர்களை கட்டுப்படுத்த முடியாது. இவர்கள் ஒரு நபர்கள் சொல்லி இதை செய்யாதீங்க, இது சரியாக வராது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். சரிங்க, ஓகே அப்படின்ட்டு அவர் போயிடுவாங்க. அப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள். தமது போர்க்குணத்தால், தந்திரத்தினால் தம்மை எதிர்ப்போரை சுலபமாக வெற்றி கொள்வார்கள். அந்த நுணுக்கம் இவர்களுக்கு தெரியும். மூர்க்கத்தனமாக போற மாதிரி தெரியும், ஆனா மூக்கு உடைபடாம வரக்கூடிய நபர்கள் இவர்கள் தான். சரி, இவர்கள் போர்க்குணம் மிக்கவர்கள் என்றாலும் ஆன்மீக மற்றும் பிறருக்கு உதவும் மனிதாபிமானம் போன்ற குணங்களும் இவர்கள் இருக்கும். சரிங்க. ஆனால் இவர்களின் ஆதிக்க கிரகமான செவ்வாய் வலிமை குன்றும் போது இந்த 9ஆம் எண் கொண்டவர்கள் சோம்பல் மிக்கவர்களாகவும் பிறரை சார்ந்து அடிமை நிலையிலும் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப 9ஆம் தேதி பிறந்தவர்கள் இவர்களுக்கு செவ்வாய் கிரகம் சரியில்லாமல் அமைந்து விட்டால் இவர்கள் வாழ்க்கையில் சோம்பலாக இருப்பார்கள். சோம்பல் குணத்துக்கு சொந்தக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள். சரி, சுயநல போக்கும் கூட வந்துவிடும். ஒழுக்கம் தவறி நடப்பதார்கள். இந்த செவ்வாய் கிரகம் இவர்களுக்கு சரியில்லாத இடத்தில் அமர்ந்து விட்டால் இவர்கள் ஒழுக்கம் இருக்காது. ஆனால் இயல்பான அறிவுத்திறன், பொதுவாக இவர்கள் நன்மையான காரியங்களை செய்யவே விரும்புவார்கள். இயற்கையாக அவங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய விரும்புவார்கள். ஆனால் செவ்வாய் இவர்களுக்கு கெட்டு போயிட்டால் மட்டுமே இப்படி ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் உண்டு. சரி, ஆனால் ஒரு சிலர் மகா காரியங்களை செய்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல் இருந்து கொள்வார்கள். இவர்கள்ட்ட ஒரு குணம் இருக்குங்க. வாழ்க்கையில் ஏதோ பிறந்துட்டோம், வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஏதாவது சாதிச்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவர்கள். மனதில் உறுதி, வாக்கினில் இனிமை. இவர்களோடு வாழ்வில் பல காரியங்களை செய்து முடிப்பார்கள். இவர்களுக்கு வரும் எதிர்ப்புகள் மின்னல் போல் தானாக விலகி கொள்ளும். 9ஆம் தேதி பிறந்தவர்கள்
பெரிதாக பணத்தை சேர்த்து வைக்க வாய்ப்புகள் குறைவு. இவர்கள் எப்பயும் பொருளாக சேர்த்து வைத்தால் வாழ்க்கையில் பிற்காலத்தில் உதவும். இவர்கள் சேவைகள் செய்து அதில் வர புண்ணியங்களை இவர்களுக்கு எடுத்துக்கொள்வார்கள். இவர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த ட்ரஸ்ட் போர்டில் வச்சுக்கிறவங்க தான். ட்ரஸ்ட் போர்டு இது மாதிரி 9ஆம் தேதி பிறந்தவர்கள் ட்ரஸ்ட் போர்டு ஆரம்பித்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல முறையாக அதை பயணிப்பாங்க. இவர்களுக்கு வரக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் இவர்கள் செய்யக்கூடிய சேவையினால் அது மலை போல் வந்தது பனிப்போல் மறைந்துவிடும் சொல்லக்கூடிய போது இவர்களுக்கு அந்த வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் பனிப்போல் மறைந்துவிடும். சரிங்களா? அந்த மாதிரி இவரோட வாழ்க்கை பயணம் இருக்கும். இன்னும் நிறைய நம்ம பேசலாம். 9ஆம் தேதி பிறந்தவர்களை பற்றி நிறைய பேசலாம். நிறைய பேசுனா பார்க்கக்கூடிய நபர்கள் ரொம்ப குறைவாக மாறிடுவாங்க. அதனால நம்ம